வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த எல்லா ட்ரைனிங்லயும் நீ பாஸ் ஆயிட்ட. சாப்பா சூப்பர், நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட. சூப்பர். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தடவை உடைஞ்சத மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இந்த பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் விட மாட்டேன். மாமா மாமா, என்னாச்சு மாப்ள? உங்க பொண்ணை நீங்களே வச்சுங்க, எங்க குடும்பத்தையே கொல்ல பாக்குறேன். ஏன், என்ன பிரச்சனை? அது உங்க பொண்ணுட்டே கேளுங்க. ஏமா என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, ரசம் தான் வச்சு கொடுத்தேன். எப்படி வச்சேன்னு சொல்லு. இல்லப்பா, அத்தை தான் வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் பூச்சி மருந்து போட்டு ரசம் வச்சு கொடுத்தேன். என்னது, பூச்சி மருந்து ரசமா? அதுக்கு போய் எல்லாரும் என்ன திட்டுறாங்கப்பா. நான் பண்ணது தப்பாப்பா? பைத்தியமாவே, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. உன்னை பெத்தம் பாரு, அதுதான் என் தப்பு. மாப்பிள, ஐயோ ஆளை விடுங்க, எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. ஐயோ மாப்பிள, எனக்கும் உயிர் மேல ஆசை இருக்கு, நானும் மாறேன். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் மகளின் சமையல் எவ்வளவு ஆபத்தானது என்று. இன்னும் 2 சப்பாத்தி சுட்டு கூட. ஏங்க சப்பாத்தி மாவெல்லாம் தீந்துருச்சுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, உட்காருங்க. கார்த்தி, லவ் பண்ணி கழட்டி விட்டு போச்சுல திவ்யா, அந்த பிள்ளை இன்னைக்கு பார்த்தேன்டா, ஒரு பையன் கூட ஜாலியா பைக்ல போயிட்டு இருந்துச்சா. ஏன்டா சாப்பிடாம போற? வேணாமா, மனசு சரியில்லை. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. பாத்தியாப்பா, பெரிய மகாராஜ் தொட்டாச்சு, திருப்பி போட்டா போகுது. ஏ புட்டு, எங்க போற? கூடிய வரணும், கடை வரைக்கும் போயிட்டு வரேன் பாப்பா. இரு நானும் வரேன், செப்பல் தொட்டு வரேன். எனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பாரு என்ன விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவான்.
போற காரியம் நல்லாவே நடக்கக்கூடாது. டயர் பஞ்சர் ஆயிரும், பிரேக்கே பிடிக்க கூடாது. எனக்குலாம் எவ்வளவு வச்சிருக்கான்னு வேற தெரியல, எவ்வளவு மீட் பண்ண போறான்னு தெரியல. புட்டு போலாமா? போலாம் விட்டு. அமெரிக்காவில் நடந்த ஆய்வின் முடிவில் 99% ஆண்கள் கண்டிப்பாக கள்ளத்தொடர்பு வைப்பார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நாங்கெல்லாம் அந்த மீதி இருக்கிற 1% சேர்றவங்க. மீதமுள்ள 1% ஆண்கள் ஏற்கனவே பல பெண்களுடன் கள்ளத்தொடர்பில் இருப்பார்கள். அக்கா, நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது பரத்துக்கு தானே. என்னது அவனுக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 50 ஜூட் வருகிறேன். என்ன அது ஜூட் வரியா?